பார்த்தீங்கன்னா இது வந்து பேங்கோ 20. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலில் இருந்து ஃபஸ்ட்டு ஆள் இறங்கி எடுப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மிஷின் வந்ததுனால நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரெண்டாவது வந்து முதல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் உள்ளே வந்து எவ்வளோ இருக்கோ என்னங்கிறது தெரியாமல் நம்ம நிறையா மனிதர்களோட போய் இறங்கி நம்ம போனது பார்த்தோம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் உள்ளே இறங்கின உடனே எவ்வளோ கேஷ் எவ்வளோ ஹைட்ரேஷன் உள்ளே இருக்குங்கிறத நமக்கு மேலே மேனுவல்லே நமக்கு ஸ்க்ரீன்லேயே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி உள்ளே வந்து எவ்வளோ 13 மீட்டர் வரைக்கும் இந்த மிஷினோட லென்த்து உள்ளே போகும் சார். உள்ளே போயிட்டு நமக்கு எங்கெங்கே கிராவல் இருக்கோ என்னங்கிறது பிளாஸ்டிக் இருக்கிறது எல்லாமே நம்ம கேமரா மூலம் இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா 3 கேமரா இருக்குது மேலே. அந்த கேமரா மூலயமா நம்ம எங்கெங்கே இருக்குது, பேப்பர்ஸ் இருக்குது, சாக்கு இருக்குது, பெரிய ஆளுங்களால் எடுக்க முடியாத கிராவல் இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் சார். அதனால் இந்த ரோபோட் மிஷின் வந்ததுனால இப்போ நமக்கு வேலைகள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் வந்து எடுக்கிறத இப்போ 1/4 மணி நேரத்தில் நம்ம எடுத்துடலாம் இந்த மிஷினை வச்சு. வேறு வந்து நமக்கு இந்த மிஷின் வந்ததுனால இப்போ வேலைகளும் நமக்கு குறைஞ்சிருக்கு. இந்த மீன் எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாகவும் இருக்குது, சேஃப்டியாகவும் இருக்குது இந்த மிஷின் எங்களுக்கு. நம்ம எவ்வளோ இருக்கோ அது ஃபுல்லாக எடுத்துகிட்டு தான் சார் நம்ம போவோம். நம்ம எந்த அளவுக்கு கிளியர் இருக்கோ 1 ஹவர் ஆகும், 1/2 hour ஆகும், 3.5 hour 1/4 மணி நேரத்துலேயே முடிஞ்சிடும். பிக் பண்ணி எடுக்கிறீங்க. சப்போஸ் அந்த ஜக் மூலியமாக அந்த வாட்டர்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குல்ல? ஆமாம் சார். என்ன பண்ணுவீங்க அதை? ஹோல்ஸ் வந்து வர்றதுக்கெலாம் நம்ம வந்து கேமராலே உள்ளேருந்து பார்த்துட்டு போயிடுவோம் சார். நம்ம ஆல்ரெடி அடுத்து நெக்ஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். நமக்கு மேக்ஸிமம் நம்மளால் என்ன முடியுமோ அதை கிளியர் பண்ணிடுவோம் மிஷின் கேமரா மூலியமாக. மானிட்டரில் என்னென்ன விசிபிளாக தெரியும்? ட்ரைனேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கல் மணல் எவ்வளோ இருக்குது, லென்த் இருக்குது, உள்ளே எவ்வளோ ஸ்டீல்ஸ் இருக்குது, நமக்கு லென்த்தை பார்த்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சார். இப்போ மேனுவலில் மனுஷங்க இறங்கி பண்ணுறதுக்கும் இந்த மிஷின் பண்ணுறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? டிஃப்ரென்ஸ்லாம் நமக்கு வந்து இதில் சேஃப்டி இருக்குது சார். மிஷினில் வந்து நான் ஃபஸ்ட்டு சேஃப்டி தான். ரெண்டாவது வந்து நமக்கு வந்து வேகமாக வேலை முடியுது, நமக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ ஒரு மேனுவலாக இறங்கி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க டெப்த்தாக இறங்கி உள்ள ஜட்டில் எடுத்து பண்ணுறாங்க. மிஷின் அப்படிங்கிறது வந்து ஒரு லிமிட்டட் போர்ஷன் தானே எடுக்க முடியும் இதில், இல்லையா? இல்லை, மிஷின் லிமிட்டட்லாம் எடுக்க முடியாது சார். அதுக்கு தான் சார் கேமரா இருக்குது. 90 டிகிரியில் இது வந்து ரொட்டேட்டட் மிஷின் சார். நம்ம ரோபோட்டு உள்ளே இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா வீல்ஸ் இருக்குது, ஸ்டெல்லு ஹேண்ட் இருக்குது. பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும். இது வந்து ரொட்டேஷன் ஃபுல்லாகவே ரொட்டேட் பண்ணி நம்ம சைடில் இருக்கிறதெல்லாம் நமக்கு ரொட்டேட் பண்ணி கொடுத்து நம்ம யூஸ்ஃபுல்லாக நமக்கு பண்ணுறது கரெக்டாக இருக்கும் சார்.